பிரியன், கிட்டத்தட்ட இப்போ கடலூரில் பார்த்தீங்கன்னா தபால் வாக்குகளை 11,749, திருச்சியில் வந்து இப்போ 8,665 மேற்கு அப்படின்றது. ஒருவேளை கடும் போட்டி இருக்கும் பட்சத்தில் தபால் வாக்குகள்ன்றது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. கண்டிப்பாக இது முக்கியத்துவம் பெறுறதுக்கான காரணம் வந்து இப்போது ஏற்கனவே இந்த வயசானவங்களாம் வேறு சேர்த்துருக்காங்க இதில். ஸோ அதனால் வந்து தபால் வாக்குகள் வந்து ஆனால் ஒரு 15 லட்சத்திலிருந்து 23 லட்சம் வரையும் வாக்காளர் உள்ள பார்லிமெண்ட் தொகுதிகளில் வெற்றின்றது கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரங்களுக்கு இடையில் ஒரு இருந்தால் கூட சில இடங்களில் லட்சக்கணக்கில் கூட வித்தியாசங்களில் வெற்றி பெறலாம். ஆனால் சில இடங்களில் வந்து 1000 ஓட்டு 2000 ஓட்டு ரொம்ப கீன் கண்டெஸ்ட் இருக்கிற இடத்துல தபால் ஓட்டுகள் வந்து அதோட முக்கியத்துவத்தை பெறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இந்த தபால் ஓட்டுகள்லேருந்தே நீங்கள் வந்து இந்த முகவர்கள் வந்து ரொம்ப கீனாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு, கீனா வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அப்பா ராதாபுரம் கேஸ் மாதிரி தான் மறுபடியும் அது ஆகும். சிவசங்கரி, இப்போ சேலம் தரணிதரன் சொன்னது வந்து 2019 அதையே அளவீடாக ஒரு விஷயம் சிவசங்கரி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது வந்து அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் திமுக மேல அதிருப்தியா இருக்காங்கன்றது உண்மை. ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல. ஆனால் அந்த அதிருப்தி திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுற அளவுக்கு மாறி இருக்கான்னா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. சரி சிவசங்கரி, இப்போ 2019 ஒப்பிடுகிற போது தான் சேலம் தரணிதரன் சொல்றது வந்து அந்த மார்ஜின் அதிகமா ஒரு 25 விழுக்காடு திமுக கூட்டணிக்கு அதிமுகவுக்கும் இருப்பது போல் அவர் சொன்னது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் வந்து அது ஒரு அலை சார், அதை விட்டுடுங்க. 2019 எடுத்துக்காதீங்க. அது வந்து ஒரு அலை அடிச்சுட்டு போகும்போது எல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி. ஆனா அது ஒட்டு மொத்தமா அப்படியே மாறப்போகுது இந்த எலெக்ஷன்ல. இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், 25% வித்தியாசம் வராங்களே. ஏன் போன எலெக்ஷன்ல ஏசி சண்முகம் 8000 ஓட்டு தான், இவர் திருமாவளவன் அவர்களுக்கும் ரொம்ப ஒரு 5000-6000 ஓட்டு வித்தியாசம் தான். சார் எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு, மாற்றங்கள் இருக்கு. அதான் அவங்க சொல்ல வர்றது சொல்றாங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து கொச்சைப்படுத்த கூடாது. இது காலகாலமா சார் இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு. இவிஎம் யார் கொண்டு வந்து? காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. காலகாலமா நம்ம பேலட் ஷீட்ல பண்ணும் போதே சுதந்திரமா தான் பண்ணிருக்கோம், நேர்மையா பண்ணிருக்கோம் எலெக்ஷனை. சோ இருக்கிற இது மக்கள் தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காரணம் தேடிட்டு இருக்க கூடாது. சார் எங்க இப்போ கருத்து திணிப்பு நடக்குது, ஆனா கருத்து திணிப்பெல்லாம் உடைச்சிட்டு கடைசியில யார் ஜெயிக்கிறாங்க? மக்கள் தீர்ப்பு தான் ஜெயிக்குது. அப்சர்வேஷன் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுக இந்த முறை டெபாசிட் கூட வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சார் அதெல்லாம் மேற்கு மண்டலத்திலேயே பலவீனமாக இருக்கு அப்படின்னு. தனி மனிதர்களுடைய கருத்துக்கள்லாம் இங்க செல்லுபடி ஆகாது சார். இப்ப சொல்ற பாரு, அதை தான் சொல்ற, கருத்து திணிப்போ தனி மனிதர்களுடைய விமர்சனங்களோ எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. இங்க தீர்ப்பு யாருது? மக்கள் தீர்ப்பு. காலகாலமா மக்கள் தீர்ப்பை தான் நம்ம ஏத்துக்கிறோம். இவங்க வந்து சென்ட்ரல் போது எலெக்ஷன் கமிஷன் சரியில்லைன்றாங்க, இங்க ஸ்டேட் போது எலெக்ஷன் கமிஷன் கிடைக்கும் போது சரின்றாங்க. அப்ப எது முரண்பாடா இருக்கு? திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட முரண்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாகவே ரெண்டு பேருக்குமே சொல்றேன், ஒரு ஜனநாயகத்துக்கு திரும்ப திரும்ப கொச்சைப்படுத்தாதீங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சா மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பு கொடுங்க. அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சார். அவ்வளவுதான். தடுமாற்றங்கள் இருக்கு, ஏத்துக்கிறோம். தரணிதரன், எக்ஸிட் போல் முடிவுகள் வருவதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பாக தான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்தித்து 296 இடங்கள் உறுதி அப்படின்னு சொன்னபோது அது எந்த அடிப்படையில் அந்த எண்ணுக்கு வரீங்க? 296 அப்படின்ற எண்ணுக்கு எப்படி வர முடியுது? எந்த எண்ணத்துல வந்து பாஜக நாடுன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு சாத்தியமே இல்லை. அவங்களுக்கே தெரியும் 200க்கு மேல எப்படியும் வராது அப்படின்னு. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கூட்டணியோட தலைவருக்கும் வந்து அந்தந்த மாநிலத்தில் அவங்களுக்கு மினிமம் என்ன சீட் வரும் மினிமம் அப்படிங்கிறத வச்சு சொன்னாங்க. அதை வச்சு அந்த 296 அப்படிங்கிறது கால்குலேட் செய்யப்பட்டது. எதையுமே இல்லாமல் பாஜக வந்து 400 அப்படிங்கிறாங்க. அது எப்படி? அவங்களுக்கே தெரியாத வாய்ப்பு இல்லை. அதனால தான் என்னைக்கு இந்தியா கூட்டணி அமைச்சா அன்னையிலேருந்தே பயத்தில் இவங்களே வந்து என்டிஏ கூட்டணி வந்து மீட்டிங்கே கன்வீன் பண்ணல. இந்தியா கூட்டணி வந்ததுக்கப்புறம் என்டிஏ கூட்டணின்னு ஒன்று திருப்பி ரீகன்வீன் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் பார்ட்டிலாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்தே பாஜகவோட பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு எக்ஸிட் போல் மாதிரி எல்லாமே வந்து களத்துல ஒரு ஆய்வு செய்யறீங்க. எக்ஸிட் போல் நடத்துறது வந்து ஊடகங்கள், சர்வே ஏஜென்சிஸ், பலம் யார்கிட்ட இருக்கு? பண பலம், அதிகார பலம் பாஜக இருக்கு. அதனால அதை வந்து அவங்க கேடர்ஸை வந்து இன்தூஸ் பண்ணும், ஆப்போசிஷனை டிமாரலைஸ் பண்ணுங்கிறத ஈஸியாக செய்ய முடியும். உதாரணம் பார்த்தீங்கன்னா 2004 வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கம் வந்து 270 சீட்டுக்கு மேலே வரும் அப்படின்னாங்க எக்ஸிட் போல். ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா 140 ஆட்சி அமைச்சது காங்கிரஸ் கூட்டணி யூபிஏ. அதே மாதிரி பாஜகவுக்கும் சாதகமாக எக்ஸிட் போல் வந்திருக்கு. உத்தரப்பிரதேசில் வந்து 2014 மாநில தேர்தல் வந்து ஹங் அசம்பிளினாங்க,
பாஜக வந்தாங்க. அதனால எக்ஸிட் போல் முடிவுகள் மாறலாம். நிறைய தடவை இப்ப சமீப காலங்கள்ல மாறுறாங்க. சாம்பிள் சைஸும் வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவு. ஏன்னா ஒரு கான்ஸ்டிட்யூன்சில 1.5 மில்லியன் அமித்ஷா அவர்கள் வந்து 5 கட்ட தேர்தல் முடிந்த போதே அவர் வந்து சொன்னது எங்க 310 இடங்கள் உறுதியாயிடுச்சு, என்னட்ட டேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது எதிர்க்கட்சியினரை டிமாரலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லப்பட்டதா இல்ல? ஒரு பிம்பத்தை ஒரு ஃபேக் நரேட்டிவ் உருவாக்குறதுக்காக. இப்ப பிகினிங்லயே அவங்க 400ன்னு சொல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ். அவங்க வீக்கா ஆரம்பிச்சிட்டாங்க. 200 கீழே தான் வரப்போகுது, 850 கீழே தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு மெஜாரிட்டியை தாண்டுவோம் அப்படின்னா எல்லா மக்கள் நினைப்பாங்க ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்னு. அதனால நாங்க எப்படி 400 வந்துருவோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஃபைட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபேக் நரேட்டிவை ப்ரொபகேட் பண்றதுக்கு. ஆனால் மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. மக்களை வந்து நீங்க பாஜக இருக்க தலைவர்கள் முட்டாள் நினைக்கலாம். அண்ணாமலை தொடர்ந்து நினைக்கிறாரு. அதனால தான் வந்து 3வது இடம் கூட கோயம்புத்தூர் 3வது இடம் தான் வரப்போறாரு. கோயம்புத்தூர் டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம். ஆனா அந்த மாதிரி நினைச்சு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. எதனால நான் கேளுங்க. இப்ப பாஜகவுக்கு வந்து மூணு இந்தியாவா பிரிச்சுக்கலாம். ஒன்று அவங்க 2019 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த இடம், கிட்டத்தட்ட 90% சீட்டை ஜெயிச்சாங்க. அது ஒரு நார்தர்ன் பெல்ட்ல. அதுக்கப்புறம் 50% 40% சீட் ஜெயிக்கிற மாநிலங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 3வது வந்து சுத்தமா சீட்டே ஜெயிக்காத மாநிலங்கள். அது 3வது இந்தியான்னு வச்சுக்கலாம் நீங்க. அது தமிழ்நாடு, கேரளா அது போன்ற. ஸோ இங்க வந்து எங்கேயுமே எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்காங்களோ, 0 சீட் வாங்கிருக்கோம், எங்கேயுமே அவங்களுக்கு வந்து பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு 40% கிட்ட வந்திருக்கோ அங்கேயும் வந்து சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சுத்தமா வாய்ப்பு கிடையாது. எங்க வந்து அவங்க ஆல்ரெடி மேக்ஸ் பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து ஆல்ரெடி 90% வாங்கிட்டாங்க. அதுல இருந்து கீழே தான் போகுது. அதுல இருந்து உங்களுக்கு 60% சீட் வந்தா கூட 60 சீட் குறையும். சோ மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கிற நம்பரோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. தமிழ்நாட்டுல என்ன உங்களுக்கு பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கேரளால இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்ல இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து அங்கு கூடி சந்திக்கிற போது அவங்க கள நிலவரத்தை சொல்றாங்க. ஒவ்வொருவரும் வந்து எங்க கட்சிக்கு வந்து எவ்வளவு சீட்டு கிடைக்கும்ன்ற அடிப்படையில் 296 அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் சொல்றாங்க எக்ஸிட் போல் முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். நீங்க 400ன்னு சொல்லி 400க்கு மேலதான். ஏன் பாரு விஜயன், நாங்க இந்த தேர்தலை நாங்க சந்திக்கும் பொழுது பாரத பிரதமர் வந்து இது அடுத்த பிரதமர் யாருக்கான தேர்தலாம் கிடையாது, அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி தான்ன்றது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான். ஏன்னா 10 ஆண்டுகள் நாங்க செய்த சாதனைகளே எங்களுக்கு போதும், நாங்க அடுத்த பிரதமர் ஆவறதுக்கான வாய்ப்புல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா எங்கள் எண்ணிக்கையில நாங்க 3வது முறையாக தேர்ந்தெடுக்கும் போது இந்த 10 ஆண்டு நாங்க செய்த சாதனை இருக்கு இல்லையா, மக்களுக்கான நாங்க செய்த அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அடித்தட்டு மக்கள் உயர்வுக்கு, அது நாங்க நினைச்சோம் நாங்க 400க்கு மேல போகும்னு சொல்லி. இப்ப இந்த இந்தி கூட்டணி கட்சிக்காரங்க தொடர்ந்து ஒரு நெரேட்டிவ் ஒன்னு செட் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து 400ன்னு சொன்னாங்க, அது பிறகு அதை சொல்லல, அப்புறம் 370ன்னு சொன்னாங்க, இப்படி பல விதமா சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், ஆரம்பத்துல இருந்து இந்த 400 வந்து நிச்சயமாக கம்மி தான். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு எல்லா மக்களுடைய பிரச்சனையும் நாங்க தீர்த்து வச்சிருக்கோம். இப்ப சகோதரி கூட சொன்னாங்க, திமுக மேல அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள்லாம் கோபத்தில் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்கன்னு தவறா சொல்றாங்க. வெறும் அரசு அதிகாரிகள் மட்டும் கோபத்தில் இல்ல, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மேல கோபத்தில் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், தினசரி எக்மோர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது செவிலியரா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களா இருக்கட்டும், எந்த துறையும் விட்டு வைக்காம அனைத்து துறையுமே விலையேற்றிட்டு அனைத்து துறையுமே வந்து 3 வருஷத்துல மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சு அதனோட முடிவுகள் ஒவ்வொரு கட்டமாக வர தொடங்கி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், டிஸ்பிளேலயே பார்க்கலாம்.